அதாவது ஸ்டார்ஸ் 1950ஸ்ல சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் பயங்கரமான கோல்டு வார். எதில் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, யார் ஃபர்ஸ்ட் அதிகமாக ஸ்பேஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல. இந்த டைமில் தான் சோவியத் யூனியன் வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னாக்கா, யார் ஃபர்ஸ்ட் லிவிங் கிரியேச்சரை ஸ்பேஸ்க்கு அனுப்புகிறாங்க அப்படிங்கிறதுல. இதுக்காக மாஸ்கோவோட ஸ்ட்ரீட்டில் இருக்க ஒரு டாகை சூஸ் பண்ணுறாங்க. அதுதான் லைக்கா. இந்த லைக்காவுக்கு வந்து ப்ராப்பரான ட்ரைனிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நவம்பர் 3, 1957ல் ஸ்புட்னிக் 2 அப்படிங்கிற ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலமா லைக்காவை ஸ்பேஸ்க்கு அனுப்புறாங்க. அவங்க பிளான் பண்ண மாதிரியே லைக்கா உயிரோட ஸ்பேஸ்க்கு போயிட்டு அது எர்த்த ஆர்பிட்டும் பண்ணுச்சு. இதுல சோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த டைம்ல வந்து அனுப்புன ஒரு உயிரினத்தை வந்து திரும்ப உயிரோட எடுத்துட்டு வர டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகவே இல்லை. இதனால திரும்ப ரிட்டர்ன் வரப்ப அதிக ஹீட்டிங் அண்ட் ஸ்ட்ரெஸ்னால லைக்கா வந்து இறந்து போச்சு. அன்னைக்கு லைக்கா பண்ண அந்த ஒரு சாக்ரிஃபைஸால தான் இன்னைக்கு நம்ம மாஸ்ல போயிட்டு காலனி சமைக்க முடியுமா அப்படிங்கிறத பத்திலாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லைக்காவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க.